Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 4 எபிசோட் 1 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹினாட்டா வந்து ஸ்கூலுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அன்யார் அவன் ஃப்ரெண்ட் வந்து ஹினாட்டா கூட அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே வரான். அன்யார் இந்த கராசுனோ ஸ்கூல்ல வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கராசுனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேஷனல்ஸ் போறாங்க இல்லையா, அதனால அதெல்லாம் அப்படியே ஒரு பேனர் மாதிரி ரெடி பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. அப்ப கியோகோ மேல இருந்து ஹினாட்டா கூப்பிட்டு ஹினாட்டா இங்க பாரு இன்னைக்கு சாயங்காலம் வந்து இந்த ஜம்ப் பண்ணி அதெல்லாம் மெஷர் பண்ற ஒரு இது இருக்குது, அதனால ஃபர்ஸ்ட் இயர் பசங்க மத்த எல்லார்கிட்டயும் சொல்லிடு அப்படின்னு சொல்ல அன்யார காகியமா அவங்க வந்துடுறான். அவனை பாத்துக்கலாம்டா இன்னைக்கு நீயா நானாட்டு யார் அதிக ஜம்ப் போறான்னு சொல்லி இன்னைக்கு சாயங்காலம் தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முறைச்சிட்டு நிக்கிறாங்க. இதை ஹினாட்டாவோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரே டீம்ல இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் எப்படி டீம் ஒர்க் கூட விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஜம்பை மெஷர் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹைட்டை மெஷர் பண்றாங்க. நேரா கியோகோ வந்து ஹினாட்டா பார்த்துட்டு ரெடியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் எப்பவோ ரெடி அப்படின்னு சொல்றான். ஹினாட்டாவோட ஹைட்டை மெஷர் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரான். யாமகுச்சி எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். 164.2 சென்டிமீட்டர் இப்ப மட்டும் 1.4 சென்டிமீட்டர் வளர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். வா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு யாமகுச்சி சொல்றான். அது சரி நீ எவ்வளவு வளர்ந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்கறான். நான் 5 மில்லிமீட்டர் வளர்ந்து இப்ப 180 ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். என்னது 180 போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா பார்த்துட்டு இருக்கான். நேரா காகியமா வரான். யாமகுச்சி டே காகியமா நீ எவ்வளவு வளர்ந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். 181 அப்படின்னு சொல்றான். தம்பி பாயிண்ட் எவ்வளவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கேட்கறான். 181.9 அப்படின்னு சொல்றான். இதுக்கு முன்னாடி 180.6 இப்ப 181.9 அப்படி பார்த்தா 1.3 சென்டிமீட்டர் தான் வளர்ந்திருக்கான். நம்மளும் 1.4 சென்டிமீட்டர் வளர்ந்திருக்கோம். போடு தக்காளி நான் தான் வின்னிங் உன்னோட ஹைட் கூட்டிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்றான். சுத்தி இருக்க எல்லாரும் வந்துட்டு மேக்ஸ் உனக்கு நல்லா வருது இல்லையோ இதுல மட்டும் நல்லா வருது அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கான். நேரம் அப்படியே சூக்கி வர்றான். சூக்கி நீ எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சூக்கி பார்த்தா 190.1 சென்டிமீட்டர் வளர்ந்திருக்கான். ஹினாட்டாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். யாமகுச்சி சூப்பரா 190 தாண்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து அப்படியே ஜிம்முக்குள்ள எல்லாருமே அந்த ஜம்பிங் மெஷர்மெண்ட் பண்றாங்க. ஒரு ஆளா வந்து ஜம்ப் பண்றாங்க. சூக்கி வந்துட்டு 334 சென்டிமீட்டர் ஜம்ப் பண்ணிருக்கான். அடுத்து நிஷனே வந்து ஜம்ப் பண்றான். இத பார்த்து பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் வாவ் என்னடா நிஷனே எவ்வளவு சூப்பரா ஜம்ப் பண்றான், அவன் கிட்டத்தட்ட 150 சென்டிமீட்டர் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டேய் நான் 160 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிஷனே வந்து கத்துறான். அடுத்து காகியமா வந்து ஜம்ப் பண்றான். அவன் 337 மீட்டர் ஜம்ப் பண்ணிருக்கான். அப்படின்னா இப்ப காகியமா தான் லீடிங்ல இருக்காப்ல. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, நம்ம ஹினாட்டா தான். ஹினாட்டா ஜம்ப் பண்ணும்போது மட்டும் எல்லாரும் செம்ம சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹினாட்டாவை மட்டும் தான் எல்லாரும் பயங்கர ஒரு ரைவலா நினைச்சிட்டு இருக்காங்க. அவனும் ஓடி வந்து சூப்பரா ஜம்ப் பண்ண யாச்சி பார்த்துட்டு சொல்றா 334. சுகர் வந்துட்டு டே ஆசி அவன் பாரு உனக்கு ஈக்குவலா ஜம்ப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றான். எனக்கும் தெரியும் நான் அவங்கிட்ட எல்லாம் தோக்க மாட்டேன் அப்படின்னு ஆசையை சொல்றான். நிஷனே ஆசை கிட்ட வந்துட்டு நீ வந்துட்டு எப்பயும் ஜம்ப் பண்றப்ப இந்த பால் எவ்வளவு ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் தான் ஜம்ப் பண்ணுவேன். ஆனா ஹினாட்டா அப்படி கிடையாது. அவனால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஜம்ப் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா காகியமா அவன் எவ்வளவு ரீச் போறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பண்ணுவான். சோ அவனுக்கு இதுல டிஃபரன்ஸ் இருக்குது. அப்படி பாக்குறப்ப ஹினாட்டாவோட ஜம்ப் இவ்வளவு கான்ஸ்டன்டா இருக்கிறதுக்கான காரணமே காகியமா தான் அப்படின்ட்டு சுகவரம் சொல்றான். அந்நேரம் பார்த்து நம்ம கண்ணாடி உள்ளவர எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகுறாங்க. அவர் ஒரு பெரிய நியூஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி நம்ம சீசன் 3 கடைசிலேயே பார்த்திருப்போம். ஆல் ஜப்பான் ட்ரைனிங் கேம்புக்கு நம்ம காகியமா இன்வைட் பண்ணிருக்காங்க. அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் அவ்வளவு ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்காங்க. யுஷுவாக்கா தானடா இந்த மாதிரி ஜப்பான் லெவல்ல இருக்கிற ஒரு பிளேயர், அவனுக்கு ஈக்குவலா நம்ம காகியமாவுமா அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. யுஷுவாக்கா இப்ப இந்த ட்ரைனிங் கேம்ப் போனாலும் போகலனாலும் அவன் ஆல் இந்தியா ஜப்பான்ல இருக்கதாண்டா செய்வான். ஆனா நம்ம கிங் அங்க போயிட்டு இருப்பாரா இல்லையான்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூக்கி சொல்றான். பேசிக்காவே அந்த அண்டர் 19 டீம்ல இந்த 15-16 வயசு பையன்லாம் ஒரு 2 வருஷம் விளையாட வச்சு அதுக்கப்புறமா அண்டர் 19ல சூப்பரா ஜப்பானுக்காக விளையாட வைப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் இப்ப காகியமாவையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. சோ அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அங்கேயார கண்ணாடியே சொல்றாரு. ஆனா அந்த ட்ரைனிங் கேம்ப் இந்த டிசம்பரோட கடைசி 5 நாள்ல தான் இருக்கு. நமக்கோ ஜனவரியில ஸ்பிரிங் நேஷனல்ஸ் இருக்கு. சோ நீ விருப்பப்பட்டா போலாம் அப்படின்றாரு. நான் கண்டிப்பா போறேன் அப்படின்னு காகியமா சொல்றேன். டைசி அதே தான் சொல்றான். அவன் கண்டிப்பா போகட்டும், ஏன்னா ஜப்பான் லெவல்ல பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க. சோ காகியமாக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு டைசி சொல்றான். அப்போ நானு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஹினாட்டா கேட்கறான். அதுக்கு சூக்கியும் டே அவர் சொன்னது உன் காதுல சரியா உழலன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆல் ஜப்பான் லெவல்ல எல்லாரும் வருவாங்களாமா, அண்டர் 19லயே பெஸ்டான பிளேயர்ஸ் தான் கூப்பிடுவாங்களாமா, அது உனக்கு புரியலையா? டே எனக்கெல்லாம் புரியுது போடா அப்படின்னு சொல்லி ஹினாட்டாவும் சொல்றான். அது வந்து காகியமாக்கு மட்டும் தானப்பா இன்விடேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்ல ஹினாட்டாக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. ஆசியும் அப்படியே நிஷனையா பார்த்துட்டு அப்படின்னா நிஷனையா எதுக்கு இன்வைட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு டைசி சொல்ற லிப்ரோக்கு நிஷனையா நல்லா தான் சூட் ஆவா, நல்லா தான் ஆடுவான். பட் இருந்தாலும் ஜப்பான் லெவல்ல கம்பேர் பண்றப்ப அவங்க கொஞ்சம் மெச்சூரான பையனை எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்றான். அந்நேரம் நிஷனையா விளையாட்டு பையன் மாதிரி தான் இருக்கிறான். ஆனா என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல நிஷனையாவுக்குமே அந்த சான்ஸ் கிடைக்கலாம். அந்த அளவுக்கு ஒருத்தியான ஒரு பிளேயர் தான். உங்களுக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டேய் அமைதியை கவனிங்கடா, இன்னொரு நியூஸ் இருக்குடா அப்படின்ட்டு கண்ணாடி சொல்றாரு. நம்ம மியாகி ப்ரீஃபெக்சருக்குள்ள இப்போ ஒரு ட்ரைனிங் கேம்ப் நடக்க போகுது. அது ஒன்லி ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு மட்டும் தான். அண்ட் அதுல இன்வைட் பண்ணிருக்கிறது சூக்கிசிமா உனையத்தான் அப்படின்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும் சார், சந்தோஷமான செய்தி தான். அப்ப நானு அப்படின்னு சொல்லி கேட்கறேன். இல்ல சூக்கிக்கு மட்டும் தான் இன்விடேஷன் வந்துச்சு. ஐயோ போச்சுரா அப்படின்னு இன்னொரு இடி விழுந்த மாதிரி ஆயிடுது ஹினாட்டாக்கு. சூக்கி வந்துட்டு இல்லப்பா ஸ்பிரிங் நேஷனல்ஸ் வருது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி வர்றதுக்குள்ள டைசி வந்துட்டு டேய் கண்டிப்பா போற நீ அப்படின்னு சொல்லிடுறான். அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஹினாட்டா செம்ம கடுப்போட இருக்கான். காகியமா உனக்கு கூப்பிட்டு டேய் நான் உன்னோட டாப்புக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். ஹினாட்டாக்கு செம்ம கடுப்பாகுது. அன்னைக்கு நைட்டே ஹினாட்டா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நின்னுகிட்டு இருக்கான். நேரம் சூக்கி யாமகுச்சி 2 அப்படியே உள்ள வராங்க. யாமகுச்சி வந்துட்டு என்னப்பா ஜப்பான் லெவல்ல காகியமா இன்வைட் பண்ணிருக்காங்களா, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே உனக்கும் ஆசையா இருந்தா நீ வேணா உள்ள பூந்துடுறா அப்படின்னு சொல்றான். உள்ள பூந்தா என்னெல்லாம் பிடிச்சு போட்டுற போறான் அப்படின்னு அவனு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹினாட்டா கேட்டுட்டு அப்படியே செம்ம கடுப்போட மறுபடியும் நடந்து போயிடறான். அடுத்த நாள் காலையில நம்ம டாக்கிடா வந்துட்டு காகியாமட்ட பேசிட்டு இருக்காரு. அதே ஹினாட்டாவால ஏத்துக்கவே முடியல.
தெரியல. நைட் அவன் அந்த ஹில்ஸ்ல அப்படியே சைக்கிள் அழுத்திட்டு போகும்போது கூட காகியமாவே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கூட என்னோட இப்படி டாப்புக்கு போயிட்டானே, நானும் ஹார்ட் ஒர்க் பண்றேன், ஆனா போக முடியலன்ற ஒரு வருத்தம் அவன் முகத்திலே நல்லா தெரியுது. அடுத்த நாள் காலையில ஆகுது, காகியம் வந்து ஜப்பானை ரீச் பண்றான். அந்நேரம் அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடி வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி தந்திருப்பாரு. ஆனா பயலுக்கு வாசிக்க கூட தெரியல. சுகாரம் ஜிம்முக்குள்ள காகியமா ஓகேவா இருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம டனக்கா வந்துட்டு அதெல்லாம் விட்டு நம்ம கண்ணாடி தான் நல்ல ஒரு டீடைலான ரூட் எழுதி கொடுத்துருக்காருல, அதுவும் அவன் என்ன சின்ன பையனா பெரிய பையன் ஆயிட்டான், பார்த்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாமுக்கு அந்நேரம் ஜிம் அப்படியே சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆசி என்னடா எப்படி பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா ஹினாட்டா இன்னைக்கு நான் காலையில இருந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆசை ஆமா நானும் பார்க்கல அப்படின்றான். அப்ப அப்படியே மியாகி பிரிஃபெக்சர்ல இருக்க நிறைய பிளேயர்ஸ் எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி இருக்காங்க அந்த ட்ரைனிங் கேம்புக்காக தான். இந்த சீசன் 2ல ஜோசன் சீன் ஒரு டீம் வந்து இல்லையா, அந்த டீமோட கோச் தான் வந்துட்டு இவங்க எல்லாரோட பிளேயர் லிஸ்ட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. தம்பி இவன் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு பாக்குறாரு. அப்ப பார்த்தா நம்ம ஹினாட்டா பையன் சூக்கி பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கான். தம்பி நாங்க உன்னை இன்வைட் பண்ணவே இல்லையப்பா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஐயோ இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அமைதியா நில்றா சூக்கி அப்படின்னு சூக்கி அமைதியா நின்றுட்டு இருக்கான். ஆனா மத்த பிளேயர்ஸ்க்கு எல்லாரும் அவனை தெரியும் இல்லையா, டே கராசுனோ நம்பர் 10 நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓ அவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கண்டுபிடிச்சிடுறாரு. டே லூசு பையில உன இங்க யாரா வர சொன்னா, ஏன்டா வந்து அப்படின்னு சொல்லிட்டு சூக்கி ஹினாட்டா போட்டு களி ஊத்திக்கிட்டு இருக்கான். யாரும் ஜிம்முக்குள்ள யூனிவர்சிட்டாவும் சொல்றான். டே ஹினாட்டா வந்து உள்ள பூந்துட்டானா அந்த ட்ரைனிங் கேம்புக்குள்ள, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சிரோட்டோரி சாவாக்குள்ள தான் இருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்றான். என்னது அங்க போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர சாக்கு, சூப்பர்ரா வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு டனக்கா நிசன் எல்லாம் ஹினாட்டா பாராட்டுறாங்க. டேய் லூசு பையனே உனக்கு அங்க என்னடா வேலை, நீ அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கா அப்படியே காது கிளியற அளவுக்கு ஹினாட்டாவை போன்ல வைறாரு. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாவும் சொல்லிட்டு இருக்கான். நேரா கண்ணாடி வந்து கோச்சு கிட்ட போன் வாங்கி பேசுறாரு. அவருமே அவர் சார்பில் அப்படியே திட்ட ஹினாட்டா வந்துட்டு இந்த ட்ரைனிங் கேம்ப்ல நிறைய பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் இருக்காங்க, ஜஸ்ட் நான் அதனாலதான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சேன். மேட்சுக்கு வெளியே இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அண்ட் எதனால அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதை நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கும் புரியுது, அதுக்காக நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் ஆயிடாது, இப்ப நீ பெரிய ப்ராப்ளத்தை தான் கொண்டு வர போற அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க போய் நம்ம சிரோட்டோரி சாவாவோட கோச்சிலே அவர் போன் வாங்கிடுறாரு. இப்ப என்ன வந்தது வந்துட்டான், இப்ப எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பால் பாய் கிடைச்சாச்சு அவ்வளவுதானே, நாங்க அவனை இங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை வச்சிடறாரு. காகியமாவும் எப்படியோ தத்தக்கா புத்தக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடுறான். சபாடி ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சுப்பா அப்படின்னு காகியம் பண்ணிட்டு இருக்கான். நேரம் பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு டேய் நீ இந்த கராசுனோ டீம் தானே, நீங்க தானே இந்த யுஷிவாக்காவே டிஃபீட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூப்பிட்டு சொல்றான். இவன் இந்த கியோமி தானே அந்த இட்டாச்சியமா இன்ஸ்டிடியூட், நீங்க நினைக்கிற இட்டாச்சி இல்லங்க, இட்டாச்சியமா இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு இடத்த சேர்ந்த இந்த பையன். அண்ட் டாப் 3 ஸ்பைக்கர்ஸ்ல அந்த நேஷனல் லெவல்ல இருப்பாங்க இல்லையா, அதுல இவனுமே ஒருத்தன் தான். இத்தனைக்கும் செகண்ட் இயர் தான் படிக்கிறான். இவ்வளவு பெரிய பிளேயரை பார்த்தா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காகியமா நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம கண்ணாடியை கட்டுறாங்க. அவர் வந்துட்டு இப்ப ஹினாட்டா ஓகேவா இருப்பானாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம கோச்சுக்காயுமே இப்ப எனக்கு தெரிஞ்சாங்க வாசிஜோ தான் இப்ப ஹெட் கோச் அங்க இன்சார்ஜா இருக்க போறான்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவர் இன்னும் மாறக்கூட இல்ல, பழைய மாதிரி தான் அந்த சிம்பிள் இஸ் பெஸ்ட் தான் இருப்பாரு. அதே மாதிரி அந்த ஹைட்டை மட்டும் தான் அவர் லவ் பண்ணுவாரு. ஷார்ட்டா இருக்க பிளேயர்ஸா வழக்கம் போல அவர் கண்டுக்க கூட மாட்டாருன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு இது ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் நம்ம கோச் வாசிஜோவும் வந்துட்டு எனக்கு உன்னை பத்தி தெரியும், உங்க செட்டர் காகியமா மட்டும் இல்ல அப்படின்னா நீ எல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உனக்கு பால்பாயா இருக்க எங்க விருப்பம் இல்ல அப்படின்னா நீ தாராளமா வீட்டை பார்த்து போகலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. இது அவனுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஆனாலுமே இது ஹினாட்டா நினைச்சு பாக்குறத விட ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் காகியமா வந்த இடத்துல எல்லாருமே கேதர் பண்ணி அப்படியே பேசுறாங்க. இவர் தான் வந்து ஒலிம்பிக் கோச் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தாடிக்காரரு, அவர் தான் ஒலிம்பிக் கோச்சா இருக்கிறாரு. அவர் வந்துட்டு எல்லா பசங்களுக்கும் மோட்டிவேஷன் தர்ற மாதிரி ஒரு ஷார்ட்டான ஸ்பீச்சை தராரு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் சொல்றேன். இந்த பலபலன்னு தங்க கலர்ல ஒரு முடி வச்சிருக்காப்ல இல்லையா, இவர் வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டர். நான் நேம் போக போக சொல்றேன். அதுக்கப்புறமா இந்த வெள்ள முடி ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இப்ப இந்த மாதிரி விதவிதமான முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள சுத்துறாங்கன்னு சொல்லி தான் எனக்கும் கேட்கணும் தோணுது. பட் பார்க்க நல்லா இருக்குது. எனிவேஸ் இப்ப இந்த பக்கம் ஹினாட்டாவை காட்டுறாங்க. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாரையும் கேதர் பண்ணி வச்சிருக்காங்க. நேரா ஹினாட்டா வந்துட்டு இங்க பாருங்க, என்னோட பேரு ஷோயோ ஹினாட்டா, நான் 164 சென்டிமீட்டர் டால், நான் கராசுனோ டீம்ல இருந்து வந்திருக்கேன், இன்னையில இருந்து என்னோட பொசிஷன் பால் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி கத்தி சொல்றான். எல்லாரும் இதை கேட்டுட்டு சிரிக்க தான் செய்றாங்க. பட் இருந்தாலும் ஹினாட்டா அவ்வளவு கான்பிடென்ட்டா அந்த இடத்துல கெத்தா நின்னுகிட்டு இருக்கான். கோச் வாசிஜோவும் அப்படியே ஹினாட்டாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த ஒரு எபிசோடு முடியுது. ஒரு பக்கம் காகியமா பெரிய பெரிய ஜப்பான் லெவல்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கத்துக்க போறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹினாட்டா இங்க இருந்து என்னெல்லாம் கஷ்டப்பட போறான். அண்ட் ஆப்வியஸா கொஞ்சம் மாசத்துலயே நம்ம ஸ்பிரிங் நேஷனல்ஸ் கூட வரப்போகுது. அது எல்லாமே வேற லெவல்ல போக போகுது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு இந்த எபிசோட் பத்தின உங்களோட தாட்சியம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.